ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் ஸ்டடி பிளாக் பார்க்கலாமா? நான் இன்றைக்கி 11th ஹிஸ்ட்ரியில் 19th லெசன் தான் படித்தேன். இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் சீர்திருத்தங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. 10th ஒரு லெசன் உண்டு. அந்த லெசன் பார்த்துட்டோன்னா அந்த லெசன் ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஒரு நண்பர் வந்துட்டு நோட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தோம்னா வேஸ்ட் ஆஃப் தி டைம் தான். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு நம்ம நோட்ஸ் எடுக்கிறது மேக்ஸுக்கு தான். மேக்ஸுக்கு நோட்ஸ் எடுக்காமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது என்னென்னா பாலிட்டியில் நிறைய ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எக்கனாமிக்ஸும் அதே மாதிரி தான். ஜிடிபி பெர் கேபிட்டா எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்போது நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸு, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் கம்பல்சரி நம்ம நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். அது போக அகலாய்வுகள் எங்கெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அதுவும் நம்ம நோட்ஸ் எடுத்து தான் ஆகணும். நான் இந்த 4 சப்ஜெக்ட்டும் கம்பல்சரி நோட்ஸ் எடுத்துருவேன். மித்த சப்ஜெக்ட் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணியிருப்பேன். எப்படின்னா ஒரு லெசன் படிச்சுட்டு அதை அப்படியே எழுதி பார்த்துருவேன். ரஃப் நோட்டில் எழுதி பார்த்துட்டோன்னா மைண்டில் நல்லாவே நிற்கும். நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நோட்ஸ் எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.